ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026 வெளியான M4M அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். M4M அப்படின்னா மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து சொசைட்டில முக்கியமான ஆட்கள் கொடூரமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மர்டர் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓவியங்கள்ல மாடல்ஸ் போஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்ல இருக்குதுங்க. அதாவது கில்லர் ஒரு விக்டமை டார்கெட் பண்றான், கொடூரமான முறையில கொலை செய்யறான். கொலை செஞ்சு முடிச்சுட்டு ஓவியத்துல இருக்கிற மாடலோட போஸ் மாதிரி அந்த டெட் பாடியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தப்பிச்சு போயிடுறான். போலீஸ்காரங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தொடறாங்க. அப்பதான் தெரிய வருது, கடந்த 20 வருஷமா இதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அந்த சீரியல் கில்லர் யாரு, எதற்காக இந்த தொடர் கொலைகள்ல ஈடுபட்டு இருக்கான், கடைசியில போலீஸ் கிட்ட மாட்டினானா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வாசுதேவ் அப்படின்ற ஒரு ரைட்டரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ரைட்டர் சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட ஒரு புக் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காருங்க. வரலாற்றுல இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் கேசஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அந்த சீரியல் கில்லர் செஞ்ச மர்டர்ஸ் எல்லாத்தையும் மறந்து போற அளவுக்கு இப்ப நம்ம பார்க்க போற சீரியல் கில்லரோட சம்பவம் ரொம்ப கொடூரமானதே அப்படின்றாருங்க. இந்த சீரியல் கில்லரை பத்தி ஒன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, மனித உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு அரக்கன். இவன் யாரு, எங்க இருக்கான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன காரணத்துக்காக இந்த கொலைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறதுல கோட்டை விட்டுட்டாங்க. இந்த சீரியல் கில்லர் வழக்குல போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அவர் எழுதக்கூடிய M4M அப்படின்ற ஒரு புத்தகத்துல எழுதுறாருங்க. இந்த புத்தகம் பப்ளிஷ் ஆகுதுங்க. சோ கொஞ்சம் கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கேஸா வந்து, இந்த புக்ல கிரைம் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பப்ளிக்கு அவைலபிளா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை பேன் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு சினிமா செலிபிரிட்டியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ஊருடைய சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காருங்க. வழக்கம் போல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிக்கிறதுக்காக வராரு. அவருடைய ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ள போறாருங்க. அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழைஞ்ச ஒரு மர்ம நபர் கத்திய வச்சு அந்த செலிபிரிட்டியோட நெஞ்சிலேயே குத்துறாருங்க. குத்துன வேகத்திலேயே வலி தாங்க முடியாம கீழே விழுந்து அந்த செலிபிரிட்டி இறந்து போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஆள் வராங்க. உங்களோட ஷாட் ரெடியா இருக்கு சார், நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப நேரமா வெளியில நின்னு கூப்பிட்டு அவர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வருது. சூப்பர் ஸ்டார் ரஞ்சித் குமார் மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு. இந்த தகவல் தெரிஞ்சு முதல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டான ராதா அப்படின்றவங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க. கிரைம் சீனை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா கொல்லப்பட்ட அந்த செலிபிரிட்டி நிர்வாணமான முறையில ஒரு மாதிரி விசித்திரமான போஸ்ல இருக்கிறாருங்க. அவருக்கு பின்னாடி இந்த ஷைனிங் கிளாத் எல்லாம் இருக்குது. ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போஸ் கொடுக்கிற பேட்டர்ன்ல அவர் கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. உடனடியா இந்த விஷயம் டிவி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே இந்த கேஸை ரொம்பவே தீவிரமா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராருங்க. நம்ம ஹீரோட பேரு கிருஷ்ணா. நம்ம ஹீரோ வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வெளியில போக சொல்றாரு. ஈவன் அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா ராதா, அவங்களையும் அந்த இடத்துல இருந்து போக சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிரைம் சீனை பாக்குறாருங்க. டெட் பாடியோட பொசிஷன் எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு அப்படின்றது எல்லாம் நோட் பண்றாரு. இந்த வழக்குடைய பிரேக் த்ரூவா ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. அது என்ன அப்படின்னா ஒரு லாக்கெட். அந்த லாக்கெட்டை ஒரு க்ளூவா எடுத்து வச்சுக்கிறாருங்க. அதே சமயம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டான ராதா அந்த இடத்தை விட்டு வெளியில வரும்போதே இறந்து போன செலிபிரிட்டியோட கார் வெளியில நின்னுட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த காரோட டேஷ்போர்ட்ல ஒரு இன்விடேஷன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த இன்விடேஷனை அவங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மர்டர் வழக்குல நம்ம ஹீரோ ரிப்போர்ட் ரெடி பண்ணி கமிஷனர் ஆபீஸ்ல கொண்டு போய் சப்மிட் பண்றாருங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக தான் ரஞ்சித் போயிருந்திருக்காரு. அப்ப அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு ஒரு மர்ம நபர் இவரை பயங்கரமா தாக்கி இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கில்லர் ரஞ்சித்தை நெஞ்சில குத்தியும் கழுத்தை அறுத்தும் தான் கொலை செஞ்சிருக்கான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிர்வாணமான முறையில தான் ரஞ்சித் இறந்து கிடந்தாரு அப்படின்றதையும் ஹீரோ சொல்றாருங்க. இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கமிஷனர் கேட்கும்போது, யார வேணாலும் இருக்கலாம் சார், மேபி இந்த ஷூட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக வந்தவங்களா கூட இருக்கலாம். எல்லார் மேலயுமே சந்தேகமா இருக்கு. பிரச்சனை என்னன்னா, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு, ஆனா சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல. அந்த கிரைம் சீன்ல எங்களுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைச்சது, ஒரு பழைய விண்டேஜ் லாக்கெட். அந்த லாக்கெட்டை தான் இந்த வழக்கோட பிரேக் த்ரூவா வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காகவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல, ரிப்போர்ட் வந்துட்டோம், ஃபர்தரா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு கமிஷனர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் ராதா இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்ட்டு. ராதா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இந்த வழக்குல உனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்ட்டு. ஹீரோ வந்து ஒன்னு கிடைச்சிருக்கு, அது ஒரு பழைய லாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டோட போட்டோ காமிச்சு, தயவு செஞ்சு இது சம்பந்தமா என்கிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காத அப்படின்னு சொல்ல, ஓகே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை கண்ணால மட்டும் பாத்துக்கிறாங்க. பார்த்தா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்லயே ரஞ்சித் அப்படின்ற செலிபிரிட்டியோட மர்டர் வழக்க பத்தி போட்டுருக்காங்க. இது இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிளம்புறாங்க. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்க, காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட் வர சொல்லிருக்கா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நீ கிளாஸ் எடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிளம்பிடுறாங்க. ராதா ஒரு கிரைம் ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, சோ ஜேர்னலிசம் படிக்கிறதுக்காக வர ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் அப்பப்போ இவங்க போய் கிளாஸ் எடுப்பாங்க போலங்க. ஜேர்னலிசம்னா என்ன, கிரைம் ஜேர்னலிசம்னா என்ன, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை எல்லாம்
மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா ரஞ்சித்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ போய் பேசும்போது தாங்க தெரிய வருது, ரஞ்சித்தோட உடம்புல பாத்தீங்கன்னா கேபிள் மார்க்ஸ் இருந்திருக்கு, கையிலையும் கழுத்துலயும் இருந்திருக்கு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரைம் சீன்ல கேபிள் எதுவும் கிடைக்கல, ஆனா ஒரு செயின் ஒன்னு கிடைச்சது அப்படின்ட்டு. டாக்டர் சொல்றாங்க அது 100% செயின் மார்க் கிடையாது, கேபிள் மார்க் தான் அப்படின்ட்டு. அப்ப கிரைம் சீன்ல கிடைச்ச செயின் கண்டிப்பா கில்லரோட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வராருங்க. நெஞ்சில ஒரு கத்தி குத்து, அப்புறம் கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில அவர் கொல்லப்பட்டிருந்திருக்காரு. போலீஸ்க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து கொடுக்குற அளவுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கலங்க. ஆனா டாக்டர் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிரைம் சீன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் அந்த ஃபைல்ல அட்டாச் பண்ணிருந்தீங்க. அந்த போட்டோஸை பார்க்கும்போது டெத் ஆஃப் கிளாடியேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெயிண்டிங்கை பார்த்த மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ டெத் ஆஃப் கிளாடியேட்டர் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்றாருங்க. ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜும் ரஞ்சித்தோட கிரைம் சீன் இமேஜையும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டும் சேமா இருக்கு. உடனடியா ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ணா ஜேர்னலிசம் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ரித்திகா அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா யாரையோ மீட் பண்றதுக்காக லாட்ஜுக்கு போற மாதிரியும், அங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு முகத்தையெல்லாம் மறைச்சிருக்கிற ஒரு நபரை மீட் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. சோ இத தூரத்துல இருந்து ஒரு நபர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போறாரு. தன்னோட டீம் அசம்பிள் ஆக சொல்றாருங்க. எல்லார்கிட்டயுமே டெத் ஆஃப் கிளாடியேட்டரோட பெயிண்டிங் இமேஜை காமிச்சு ரஞ்சித்தோட கொலை பேட்டர்ன் இதே மாதிரி இருக்குது. சோ இதை வச்சு பார்க்கும்போது கில்லர் ஒரு சைக்கோவா இருப்பானு தோணுது. கில்லர் இப்படி ஒரு கிரைம் பண்றான் அப்படின்னா இது கண்டிப்பா இது அவனோட முதல் கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால சிட்டில ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா மர்டர் கேஸையும் எடுங்க. அந்த மர்டர் சீன்ல எடுக்கப்பட்ட போட்டோகிராஃப்ஸ் ஏதாவது பெயிண்டிங் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே 24 மணி நேரத்துல எனக்கு வேணும். என்னோட அனுமானம் என்னன்னா இது கண்டிப்பா கில்லரோட முதல் கொலையா இருக்காதுன்ட்டு. போலீஸ்காரங்க ஒரு பக்கம் பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரஞ்சித்தோட காருக்குள்ள இருந்த ஒரு இன்விடேஷன் போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அது என்ன இன்விடேஷன் அப்படின்னா ஒரு ஜிம் ஓபனிங்க்கு சீஃப் கெஸ்டா ரஞ்சித்தை இன்வைட் பண்ணி இருந்திருக்காங்க. சோ அந்த ஓபனிங்ல கலந்துக்கிட்டாரா இல்லையான்னு செக் பண்றதுக்காக அந்த ஜிம்முக்கு போனா, மார்னிங் அந்த ஜிம் ஓபன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு ரிப்பன் கட் பண்ணி ரஞ்சித் தான் ஜிம் ஓபன் பண்ணி இருந்திருக்காருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது பிளாக் கலர் ஷர்ட் போட்ட ஒரு மர்ம நபர் ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த ஆங்கிள் ராதா இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த மர்ம நபர் பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப்ல போயிட்டு ஜூஸ் குடிச்சிருந்திருக்காருங்க. கரெக்டா அந்த டைமை வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த யூபிஐ ஐடியை வந்து அந்த கடைக்காரர் கிட்ட இருந்து ராதா வாங்கிக்கிறாங்க. ராதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜேர்னலிசம் சேனலோட முதலாளிக்கு போனை போட்டு, நான் உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி அனுப்புறேன். அந்த நபர் ரஞ்சித் சாவறதுக்கு முன்னாடி அவரை ஃபாலோ பண்ணிட்டு போன மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த நபர் யாரு என்னன்ற டீடைல்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல முதலாளி ஓகேன்னு சொல்றாருங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா. சோ போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து சப்மிட் பண்றாங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. சிட்டில வேற வேற இடங்கள்ல கிட்டத்தட்ட 20 மர்டர்ஸ் இதே மாதிரியான பேட்டர்ன்ல நடந்திருக்குது. அதாவது பெயிண்டிங்ஸ் பேஸ் பண்ணி நடந்திருக்குது. சோ அந்த மர்டர்ஸ்க்கெல்லாம் எதுவுமே க்ளூவா கிடைக்கல. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் சைக்கோவா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாருங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரித்திகா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, லாட்ஜ்ல போய் யாரையோ ஒருத்தங்க மீட் பண்ணி 2 பேரும் ரூம்குள்ள போற மாதிரியும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வீடியோ எடுக்கிற மாதிரியும். வீடியோ எடுத்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, ரித்திகாவோட கிளாஸ்மேட் தான். ரித்திகா வழக்கம் போல கிளாஸுக்கு போகும்போது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இந்த வீடியோவை காமிச்சு ரித்திகாவோட கேரக்டரை இந்த ராஜேஷ் பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல மனம் முடிஞ்சு போன ரித்திகா எதுக்குடா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்கூடயே நீ இந்த மாதிரி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பான். சோ இதுல அப்செட் ஆன ரித்திகா பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவாங்க. ரித்திகா அழுதுட்டே போறத அங்க இருக்கக்கூடிய லெக்சரர் கவனிப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல வந்து பார்க்கும்போது தான் இந்த பையனோட மொபைல்ல ரித்திகாவோட வீடியோ இருக்கும். திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப கமிஷனர் பாத்தீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் ஒன்னு கொடுக்குறாருங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல நம்ம ராதாவும் கலந்துக்கிறாங்க. கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லர் வந்து ஒரு சீரியல் கில்லர், அவன் ஒரு சைக்கோவும் கூட. பெயிண்டிங்ஸ் டெம்ப்ளேட்டா வச்சு தொடர்கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கான். கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 20 மர்டர்ஸ் வந்து சிட்டில நடந்திருக்குது. சோ இத செஞ்சதெல்லாம் அவன் தான் அப்படின்னு கடைசியா நடந்த மர்டர் மூலமா தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, இந்த கொலை சம்பவங்கள்ல போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ராதாக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. உடனடியா தன்னோட பாஸை மீட் பண்றதுக்காக போறாங்க. பாஸும் பாத்தீங்கன்னா கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. பாத்தீங்களா 20க்கும் மேற்பட்ட மர்டர்ஸ் பண்ணிருக்கானா, அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை நம்ம ராதா ரைஸ் பண்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ கில்லர் சம்பந்தப்பட்ட புக்கை பத்தி என்கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த புக்கோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அந்த புக்கோட பேரு M4M மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படின்றது தான். ஆனா அந்த புக்கை பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த புக்ல இதே மாதிரியான பேட்டர்னை பத்தி எழுதியிருந்தாங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு வேற நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த புக்கை கம்ப்ளீட்டா படிக்கிறது மூலமா மேபி இப்போ இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கில்லர் பத்தி மேலும் நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த புக்கை தான் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்களே. சோ பப்ளிக் அந்த புக் அவைலபிளா இல்லன்ற பட்சத்துல எப்படி அந்த புக்கை படிக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. அப்ப இந்த பாஸ் பாத்தீங்க அந்த புக்கை எழுதின ரைட்டரோட வீட்டு அட்ரஸ் என்கிட்ட இருக்குது, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அவரை போய் பாருங்க,
ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒரு கொரியர் வருதுங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல ராதா ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு வார்னிங் லெட்டரும் ஒரு பென்டிரைவும் இருக்குதுங்க. அந்த பென்டிரைவை லேப்டாப்ல போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு ஆடியோ மெசேஜ் இருக்குது. சைக்கோ தான் கைஸ் வாய்ஸை மாத்தி பேசுறான். ஸ்டேட் போலீஸ் என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் யாரு அப்படின்றத காட்ட போறேன். இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே சாதாரண கொலைகள், இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே ரொம்ப டெட்லியா இருக்கும், அதுவும் இதே மாதிரி பெயிண்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி வாய்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு எதற்காக இந்த கில்லர் அனுப்பி வைக்கணும் அப்படின்னா இவங்க ஒரு பெரிய மீடியா சேனலா இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுல பப்ளிஷ் ஆகும்போது ஹீரோட கண் பார்வைக்கும் போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் இந்த கில்லர் இந்த மாதிரி பண்றான். அங்க கட் பண்ணா ஹீரோட டீம் கமிஷனரை மீட் பண்றதுக்காக போறாங்க. கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ல ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி மீடியா கிட்ட சொல்லிட்டோம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல கில்லர் கிட்ட இருந்து நமக்கு ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு, நீ அடுத்து என்னென்னலாம் செய்ய போறான் அப்படின்றத நினைச்சாலே நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்படின்ற மாதிரி கமிஷனர் டென்ஷன் ஆகுறாருங்க. அவசரப்பட்டு பிரஸ் மீட் வச்சு பிரச்சனை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரஸ் மீட் கூட அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப் மாதிரி தான் சார் அமைஞ்சிருக்குது. இந்த பிரஸ் மீட்டை பார்த்துட்டு தானே நமக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி ஒரு ஆடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கான். சோ நாம அந்த கில்லரை நெருங்கிட்டோம் அப்படின்றது தெரிய வரும்போது அவனுடைய சமநிலை தவறி அவனே ஒரு நாள் வெளியில வந்து மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஆங்கிலையும் கமிஷனர் யோசனை பண்றாரு, இதுவும் கரெக்ட் தான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ராதா இருக்காங்க இல்லையா, அந்த ரைட்டரோட வீட்டு அட்ரஸுக்கு போய் அந்த ரைட்டரை மீட் பண்றாங்க. என்னோட முதலாளி மூலமா தான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்ததற்கான விஷயம் என்ன அப்படின்னா ரீசெண்டா ஊருக்குள்ள சீரியல் கில்லர் மர்டர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாமே ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நடந்துட்டு இருக்குது. சோ இந்த பேட்டர்னுக்கும் நீங்க M4M அப்படின்ற ஒரு புக்குன்னு எழுதி வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா, சோ அந்த புக்ல இருக்கக்கூடிய குறிப்புகளுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சோ நீங்க அந்த புக்கோட ஒரு காப்பி கொடுத்தீங்கன்னா எங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ரைட்டர் சொல்றாரு, உன்னோட சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு புரியுதுமா, ஆனா அந்த புக் வந்து கவர்மெண்டால பேன் பண்ணப்பட்டுருச்சு, அதை மீறி நான் வந்து அந்த புக்கை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும், அதனால நீங்க கிளம்பலாம், அந்த புக்கெல்லாம் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. ராதா சொல்றாங்க, புக்கை கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார், இன் எனி சான்ஸ் அந்த புக்கோட காப்பி எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அந்த ரைட்டர் சிம்பிளா சொல்லிடுறாரு, இங்க பாருங்க ராதா, உங்களோட வேலையை நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆளு, அதே மாதிரி நான் சொல்றதையும் மதிக்கணும், நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாருங்க. ராதாவும் ஃபீல் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நடந்து போறாங்க. இத ஜன்னல் வழியா பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர் பாக்குறாருங்க. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இந்த ரைட்டரே இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு இவரே கதை எழுதி வச்சுக்கிட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுதுங்க. இப்ப நம்ம ஹீரோவோட டீம் இன்வெஸ்டிகேஷன்ல ரஞ்சித்தை பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்ட ஒரு நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம ராதா தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே ஃபைண்டிங்ஸ் அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் மேல போய் அந்த ஆள் யார் என்னன்றதை ட்ரேஸும் பண்ணிட்டாங்க. அந்த ஆளுக்கும் ரஞ்சித்துக்கும் கூட பாத்தீங்கன்னா முன்பகை இருந்திருக்கு. இப்ப அந்த நபர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு நியூஸ் சேனல்ல இருக்கிறாருன்னு தெரிய வருது. அந்த நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மனைவி ராதா ஒர்க் பண்ணக்கூடிய அதே நியூஸ் சேனல். உடனடியா நம்ம ஹீரோ தன்னோட டீமோட அந்த நியூஸ் சேனலுக்கு போறாருங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த நபரை நம்ம ராதா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நபரோட பேரு தாசுங்க. அந்த சேனலோட எம்டி கிட்ட நீங்க எப்படி இந்த வழக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது நியூஸ் சேனல்னால அதெல்லாம் பண்ண முடியும், அது உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலோட எம்டி சொல்றாருங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ராதா உடனடியா வெளியில வர சொல்லி நீ எதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு ராதா சொல்றாங்க, நாம நினைக்கிற மாதிரி இவன் கில்லர் கிடையாது அப்படின்ட்டு. நார்மலா இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் வரும், நாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோம்னா உண்மை தானா வெளியில வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த தாஸை சட்டையை பிடிச்சு மிரட்டும் போது இந்த தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா தாஸ் பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சித் அப்படின்ற செலிபிரிட்டி கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. இந்த பிசினஸ் மொத்தத்தையும் இந்த ரஞ்சித் வந்து நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுட்டாரு. அதுல பாதிக்கப்பட்டது ரஞ்சித் கிடையாது, இந்த தாஸோடைய ஃபேமிலி தான். என்னோட குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துருச்சு சார், அதனால அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை பழி வாங்குறதுக்காக பின்தொடர்ந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த தாஸ் சொல்றாருங்க. இருந்தாலும் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாஸை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் தாஸ் தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்றாருங்க. ஆனா அங்கதான் ஒரு தாறுமாறான டிப்ஸ்ட். ஹீரோட மொபைலுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இந்த சீரியல் கில்லர் ஹீரோக்கே மெசேஜ் பண்ணியிருக்கான், நாளைக்கு ஒரு சம்பவத்தை பண்ண போறேன், அதுவும் குறிப்பா பெயிண்டிங் லவர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தாஸ் கஸ்டடியில இருக்கும்போதே இந்த மெசேஜ் வருதுன்னா அப்ப கண்டிப்பா தாஸ் கில்லர் இல்ல அப்படின்றது இதுல இருந்து தெளிவாகுது. இப்போ நம்ம ஹீரோ கமிஷனரை வச்சு பிரஸ் மீட் ஒன்னு ஏற்பாடு பண்றாருங்க. இந்த பிரஸ் மீட்ல ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா ஆக்சுவலா கில்லர் வந்து அடுத்த டார்கெட்டட் விக்டிமா தேடிக்கிட்டு இருக்கான். சோ நாம அந்த கில்லர் கிட்ட சிக்க கூடாது அப்படின்னா நம்மளோட மொபைல் போன்ல ரெட் ஜிபிஎஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணாலே போதும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு டேஞ்சர் அலர்ட் வந்துரும், உடனடியா போலீஸ்காரங்க நீங்க இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வந்துருவாங்க. இதன் மூலமா கில்லர் கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க, இதன் மூலமா அந்த கில்லர் வந்து அலர்ட் ஆயிருவானே, அப்படி இருக்கும்போது எப்படி கில்லர் பிடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது கில்லர் அலர்ட் ஆயிருவான்னு தெரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயத்த பண்ண சொல்றோம். கில்லர் இதை பார்க்கணும், பயப்படணும், அவன் பின்வாங்கணும், கண்டிப்பா ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதாவது கில்லர் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு சேலஞ்ச் விட்டுட்டு இருக்கான் இல்லையா, நான் அடுத்தடுத்து சம்பவங்களை பண்ண போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு அப்படின்ட்டு ஹீரோ தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஏதாவது அலர்ட் வருதா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா 2-3 இடத்துல அலர்ட் வருது. உடனடியா போலீஸ்காரங்களை அனுப்பி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றாங்க. பார்த்தா சின்ன சின்ன கிரைம்ஸா இருக்கும், யாராவது வம்பு இழுக்கிறது, ரோட்ல பிரச்சனை நடக்கிறது, சோ இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும். இருந்தாலும் இந்த பிளான்
பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து அலர்ட் வருது. பார்த்தா ஒரு பொண்ணு தான் பேசுறா. அந்த பொண்ணோட பேர் ஆயிஷாவா. அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது யாரோ ஒரு மர்ம நபர் இவளை அட்டாக் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். உடனடியா வாங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்தவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தா அப்படின்னு கேட்கும்போது அவன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான். கையில ஒரு சூளம் வடிவில் ஒரு டேட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த கில்லர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த சத்தம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கேக்குது. உடனடியா அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது. சோ கில்லர் பாத்தீங்கன்னா 2 பேர்த்த கொலை பண்ணி ஒரு வித்தியாசமான பேட்டர்ன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். சோ அந்த வித்தியாசமான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ உள்ள இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே மீடியாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து மீடியாக்காரங்க நிறைய பேர் அந்த வீட்டு முன்னாடி கூஞ்சிருவாங்க. ஆனா கமிஷனர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வந்துரும். மீடியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, உள்ள அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ்காரங்களுக்கு இந்த சீரியல் கில்லர் வழக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு. சோ மீடியா அடுத்தடுத்து இதை பத்தி பெருசா பேசினாங்க அப்படின்னா இன்னும் போலீஸ்க்கு பிரஷர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை அவாய்ட் பண்றாங்க. ஆனா மீடியாக்காரங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கிரைம் சீனை பார்க்கணும், போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் இது கமிஷனரோட ஆர்டர், எங்களால உள்ள அலோ பண்ண முடியாது அப்படிங்கும் போது இப்படி எல்லாம் முடியாது, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா வார்ன் பண்றாருங்க. அங்க ஹீரோட மனைவி நின்னுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட மனைவியும் தான் வார்ன் பண்ணுவாரு. நீங்க இந்த இடத்தை விட்டு போல அப்படின்னா அனாவசியமா கிரைம் சீனை டிஸ்டர்ப் பண்ணீங்க, போலீஸ்காரங்கள வேலை பார்க்க விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதனால எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. இப்ப மீடியால ஆயிஷா ரோஹித் அப்படின்ற 2 பேரும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி மட்டும் மேலாப்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு வரும்போது கரெக்டா ஹீரோட மனைவி ராதா வருவாங்க. சாரி ராதா, ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன், கமிஷனரோட ஆர்டர், அதனாலதான் அப்படி பேச வேண்டியதா போச்சு அப்படிங்கும் போது என்னால சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியும், சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ராதாவும் பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ராதா சொல்லுவாங்க, அந்த ரைட்டர் வாசுதேவ் அப்பவே அந்த புக்கை என்கிட்ட கொடுத்திருந்தாருன்னா அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு லீட கண்டுபிடிச்சிருந்திருப்பேன். ஆனா அவர் தான் அந்த புக்கை தரமாட்டேன்னு சொல்றாரு அப்படிங்கும் போது என்ன சொல்ற, என்ன புக் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் டீடைல்டா ராதா சொல்றாங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாசுதேவ் அப்படின்ற ஒரு ரைட்டர் M4M அப்படின்ற ஒரு புக்கை எழுதினாரு. அந்த புக்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் மாதிரியே இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல கதை இருந்தது. சோ அது எல்லாமே பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் எழுதி வச்சிருந்தாரு. சோ அந்த புக்கை முழுசா படிச்சா ஏதாவது டேட்டாஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்டேன், ஆனா அவர் தரமாட்டேன்ட்டாரு அப்படின்ற மாதிரி ராதா சொல்றாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஆல்ரெடி ஒருத்தர் முன்னாடியே எழுதி இருக்கிறாரு அப்படின்னா இந்த வழக்குக்கு அந்த விஷயம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அது எனக்கும் தெரியும், ஆனா அவர் தான் ஒத்துக்க மாட்டேன்றாரு, அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா வாசுதேவ் அப்படின்ற அந்த ரைட்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. வாசுதேவ் கிட்ட ஹீரோ பேசுறாரு, நீங்க புக்ல எழுதின மாதிரி தான் இப்போ மர்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க புக்ல எழுதி இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் நாங்க படிச்சோம்னா இந்த கேஸுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வாசுதேவ் கோவப்படுறாருங்க. ஆக்சுவலா இவர் இந்த புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணார் இல்லையா, அதுல போலீஸை பத்தி நெகட்டிவா பேசி இருந்திருப்பாரு. ஆக்சுவலா போலீஸ்காரங்க ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கில்லரை பிடிக்கிற தவறிட்டாங்க அப்படின்ட்டு அதுல கோவம் அடைஞ்சுதான் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த புக்கு எதிராக கேஸ போட்டு கவர்மெண்ட் வந்து இந்த புக்கை பேன் பண்ணி இருந்திருக்காங்க. உங்களை பத்தி பேசின அப்படின்றதுக்காக நீங்க தான் இந்த புக்கை பேன் பண்ணீங்க, இப்ப நீங்களே வந்து கேக்குறீங்க அப்படிங்கும் போது ராதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. போலீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு ஆளுக்கு வேலை பார்க்கறவங்க கிடையாது, அவங்களுக்கு ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பிரஷர்லாம் இருக்கும், அதனால அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு, தயவு பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, நானும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்கனால கிராக் பண்ண முடியாத பல விஷயங்களை நான் கிராக் பண்ணி கொடுத்திருந்திருக்கேன். ஆனா பதிலுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன எனக்கு கொடுத்துச்சு, கடைசியா நான் எழுதி ரிலீஸ் பண்ண புக்கை பேன் தானே பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து உதவி கேட்டீங்கன்னா நான் எப்படி உதவி செய்வேன் அப்படிங்கும் போது ஹீரோ பாத்தீங்கன்னா மக்களுக்காக பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அப்பதான் இந்த ரைட்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, எப்ப என்ன நடந்தாலும் செத்தது யாரு கொன்னது யாரு அப்படின்ற ஆங்கிள்லயே தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களே தவிர இதுக்கு முன்னாடி இந்த கில்லர் ஒருத்தங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சோ விக்டமை டார்கெட் பண்ணியோ அந்த விக்டம் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்களா, சோ இந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க யாராவது உசுரோட இருக்கிறாங்களா அப்படின்ற ஆங்கிள் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, விசாரணை பண்ணவே மாட்டேன்றீங்க. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸை க்ளோஸா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படி ஒரு கேள்வியே உங்களுக்கு வரமாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா கேட்கிறாரு. அதே சமயம் ராதா சொல்றாங்க, அந்த கில்லர் அட்டாக் பண்றதே ரொம்ப கொடூரமா தான் அட்டாக் பண்றான், அவ்வளவு இன்ஜூரிஸ்க்கு அப்புறமும் எப்படி ஒரு ஆள் பொழைச்சு வர முடியும், அதனாலதான் நாங்க அப்படி யோசிக்கவே இல்லை அப்படிங்கும் போது ஒரே ஒரு நபர் மட்டும் தப்பிச்சு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் இது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பால்கன் அப்படின்ற ஒரு வயசான ஒரு நபரை காட்டுறாருங்க. ஆக்சுவலா கில்லர் பாத்தீங்கன்னா இவரை டார்கெட் பண்ணி கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான், ஆனா ஒரு சாக கிடையாது, உயிரோட தான் இருந்திருக்காரு. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா கில்லர் அட்டாக் பண்ணதுல இவரு மனநல பாதிக்கப்பட்டுட்டாருங்க, பலசெல்லாம் மறந்துட்டாரு, கில்லரை பார்த்த ஒரே ஒரு ஆளு இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்றாரு. ரைட்டர் சொல்றாரு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது, இப்பதான் இவன் பண்ற கொலைகள் எல்லாமே பெயிண்டிங் டெம்ப்ளேட்டா வச்சு நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அவன் டார்கெட் பண்ற விக்டம் எல்லாருமே ஃபேமஸான ஆட்களா தான் இருப்பாங்க, ஒன்னு செலிபிரிட்டியா இருப்பாங்க, இல்லாட்டி சோஷியல் மீடியால ஃபேமஸான ஆட்களா இருப்பாங்க, இல்ல சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க, எது எப்படியோ பப்ளிக்கு தெரியக்கூடிய ஒரு நபரா தான் இவன் டார்கெட் பண்றான். அந்த வகையில பால்கன் அப்படின்ற
ஒரு டைரக்டரை பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி இருந்திருக்கான். அந்த டைரக்டரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த டைரக்டரை பயங்கரமா அட்டாக் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த டைரக்டரான பால்கன் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு சேர்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு உட்கார வச்சு ஒரு பெயிண்டிங்கை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அவர் சாக கிடையாது, உயிரோட தான் இருந்திருக்காருன்ட்டு. பட் கில்லர் அடிச்சதுல அவரு பழசெல்லாம் மறந்துட்டாருங்க. இந்த டீடைல்ஸ் சொன்னதுக்கே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ராதாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் இந்த கில்லர்னால கொல்லப்பட்டவங்களோட லிஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே ஃபேமஸான ஆட்களா இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கோட கொஞ்சம் செதறாம பதறாம நீட்டா வரைவாங்க இல்லையா, அதே மாதிரி இவன் கொலை சம்பவங்களையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதும் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்போ கடைசியா கொல்லப்பட்டு இறந்து போன அந்த ஜோடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா கில்லர் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் அப்படின்றது தெரிய வருது. அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்த டாக்டர் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட அசிஸ்டன்டான அர்ஜுனுக்கு போன் அடிக்கிறாரு. அஜித் குமார் பட ஷூட்டிங்ல இருந்த எல்லாருமே உடனடியா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, எல்லார்கிட்டயும் விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா பால்கன் அப்படின்ற அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா இப்போ பழசெல்லாம் மறந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாருங்க. அவரை மீட் பண்றதுக்காக வருவாங்க. அவர்கிட்ட ராதா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைப்பாங்க. ஆனா அவர் ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிருவாரு, விசித்திரமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. அவர்கிட்ட இருந்து பெருசா எந்த ஒரு லீடுமே ராதாக்கு கிடைக்காதுங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் குமார் பிலிம் ஷூட்டிங்ல இருந்த எல்லாருமே கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணும்போது சந்தேகத்துக்கு இடமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். பட் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு ஆளா இருந்திருக்கான். அவன் லெஃப்ட் ஹேண்டட் பர்சன் தான். அவரோட கையில சூலம் டேட்டோ இருந்ததா அவங்க கவனிச்சதா சொல்றாங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா ஆயிஷாவோட கொலை வழக்குல ஆயிஷா சொல்லியிருந்தா இல்லையா, என்ன அட்டாக் பண்ண வரவன் சூலம் டேட்டோ போட்டு இருந்திருக்கான் அப்படின்ட்டு. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கிறதையும் ஒரு வீடியோவா எடுத்துட்டு இருப்பாங்களாம். சோ அந்த ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த நபரோட முகம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அந்த நபரை பார்த்த உடனே ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு இவன் ஒரு ஜெயில் கைதி அப்படின்ட்டு. இவனுடைய பேரு ஜெகதீஷ், இவனை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஜெகதீஷ் அப்படின்றவன் இப்ப ஜெயில இல்ல. உடனடியே ஜெயில போய் அவனை பத்தி விசாரிக்கும் போதாங்க தெரிய வருது ஜெயிலுக்குள்ள இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரி விசித்திரமான டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே செவுத்துல வரைஞ்சுக்கிட்டே இருப்பான், யார்கிட்டயுமே பேசவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அந்த கில்லர் தான் பேசுறான். நான் என்னோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ என்னடா ஜெயிலா என்ன தேடி சுத்திக்கிட்டு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னோட ஐடென்டிட்டி எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, உன்னை ஈஸியா பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்குது, அந்த இடத்துக்கு வா, உனக்கா ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். உடனடியே இவங்க அந்த சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு காஃபின் பாக்ஸ் ஒன்னு இருக்குதுங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பொருட்களா இருந்துட்டு இருக்குது. அதுல எல்லாம் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பான் நம்பர் போட்டு. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான விஷயமே தெரிய வருது. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இவன் 20 கொலைகள் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு. அப்பதான் தெரிய வருது இவன் 30க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. இந்த சிட்டிஸ்ல இவ்வளவு பண்ணிருக்கான் அப்படின்னா வேற சிட்டிஸ்ல எல்லாம் கூட இவன் மர்டர் சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. அதே சமயம் டிவி மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெகதீஷோட போட்டோ சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப காலேஜ்ல இருந்து ராதாக்கு ஒரு போன் கால் வருது. ஆக்சுவலா என்னோட ஸ்டூடெண்ட் ரித்திகா ஒருத்தி வந்து ஒரு பையன் கூட பழகிட்டு இருந்தா, அந்த பையன் தான் இந்த ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரித்திகாவை அந்த ஜெகதீஷ் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ராதா வராங்க. இந்த விஷயங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோட அசிஸ்டன்டான அர்ஜுன் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ரித்திகாவோட லொகேஷன் உடனடியா ட்ராக் பண்ணுங்க, அவ எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுப்பாருங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது ரித்திகாவோட போன் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பட் சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே நம்பர்ல இருந்து 7 முறை கால் போயிருந்திருக்குது. அந்த 7 முறை யார்கிட்ட இருந்து கால் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு லாட்ஜோட லேண்ட்லைன் நம்பர்னு தெரிய வருது. உடனடியா அந்த லாட்ஜுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஜெகதீஷ் இந்த லாட்ஜ்ல தான் இருந்திருக்கான் அப்படின்றதுக்கான தடயம் எல்லாம் கிடைக்குதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா நம்ம ரித்திகாக்கு இந்த ஜெகதீஷ்னால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைக்கிறோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரித்திகாவும் ஜெகதீஷும் கூட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மர்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. உடனடியா ரித்திகாவோட போட்டோவுமே பாத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரித்திகாவோட மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது ரித்திகா கிட்ட இருந்து, இந்த லொகேஷனுக்கு உடனடியா என்ன வந்து பாருங்க அப்படின்ட்டு. போலீஸ்காரங்க ரித்திகாவை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஜெகதீஷ் இருந்திருக்கான். ஜெகதீஷை பார்த்ததும் பயந்து ரித்திகாவை அங்கேயே விட்டுட்டு இவங்க ஓடி வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இந்த விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பென்ட்ரைவ்ங்க. அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் ப்ளே பண்ணி பார்த்தா கில்லர் பாத்தீங்கன்னா என்னோட அடுத்த டார்கெட்டே ரித்திகா தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரித்திகாவோட மேம் கரெக்டா ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ரித்திகா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், அந்த ஜெகதீஷ் கூட அங்கதான் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா அந்த மண்டனான பில்டிங் போறாங்க. அவங்க பில்டிங் போறதுக்குள்ளேயே ரித்திகாவோட கதையை அந்த கில்லர் முடிச்சிடறான். ஒரு பெயிண்டிங்கோட டெம்ப்ளேட்லயே பாத்தீங்கன்னா ரித்திகாவை கொலை பண்ணி அங்க உட்கார வச்சுட்டு போயிருப்பான். இவங்க போய் அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க. இப்ப ரித்திகாக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்குங்க. ஹீரோ ரொம்பவே ராதா பேசும்போது தான் விஷயமே தெரிய வருது. சிட்டில அடுத்தடுத்து கொலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதை சொல்லிட்டே தைரியமா பண்றான். ஆனா நம்மளால அந்த கில்லரை பிடிக்கவே முடிய மாட்டேது. இப்ப கூட அடுத்த கொலையை தியேட்டர்ல வச்சு பண்ண போறேன்னு சொல்றான். சிட்டில எத்தனை தியேட்டர்ஸ் இருக்குது, எந்த தியேட்டர்ல யாரை டார்கெட் பண்ணியிருக்கான் ஒண்ணுமே புரிய மாட்டேது. அவனோட மோட்டிவ் தான் என்ன, எதற்காக இந்த தொடர்கொலையில ஈடுபட்டு இருக்கான்னு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அடுத்த மர்டரை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட டீம் கிட்ட எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாரு. எல்லா தியேட்டர்லயுமே அலாட் பண்ற
பண்றாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா தியேட்டர் வாசல்ல மெட்டல் டிடெக்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு சில தியேட்டர்ல வந்துட்டு சும்மா தான் வச்சிருப்பாங்க, அது வேலையே செய்யாது, ஆனா கம்பல்சரி அது வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துறாருங்க. மஃப்டில போலீஸ்காரங்க உள்ள வச்சு கில்லர் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா கில்லரோட பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z அவங்களோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டிகலா ரெடி பண்றாங்க. அந்த ஆர்டிகலை பாத்தீங்கன்னா பென்டிரைவ்ல காப்பி பண்ணி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட கொடுத்து பாஸ் கிட்ட டெலிவரி பண்ணிருங்க அப்படின்ட்டு பாஸ்க்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க தியேட்டர்ஸ்ல எல்லாம் ஹை அலர்ட்ல இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அடுத்த விக்டமை யாரை டார்கெட் பண்றானா பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய கமிஷனரையே டார்கெட் பண்றாங்க. கமிஷனர் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக போகும்போது வாஷ்ரூம்குள்ள ஒளிஞ்சிருந்த கில்லர் பாத்தீங்கன்னா கமிஷனரை கொடூரமான முறையில தாக்கி கொலை பண்ணிட்டு ஒரு பெயிண்டிங் டெம்ப்ளேட்ல அந்த டெட் பாடியை வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து பார்த்து அந்த கிரைம் சீன் மார்க் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. இப்ப மேல் இடத்துல இருந்து ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கில்லர் வந்துட்டு எல்லாருமே பயமுறுத்துறதுக்காக கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா இப்போ போலீஸ்காரங்களை வம்புலுக்கிறதுக்காகவும் சேலஞ்ச் பண்றதுக்காகவே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ நம்ம சும்மா விடக்கூடாது, நான் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்றேன், அவனை புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ராதா இருக்காங்க இல்லையா, ராதாவோட ஆபீஸ்க்கு அந்த வாசுதேவ் அப்படின்ற ரைட்டர் வந்திருக்காரு. கமிஷனரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் இந்த மாதிரி கொல்லப்பட்டு இறந்து போனதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஆக்சுவலா M4M அப்படின்ற புக்கை எழுதுனதுக்கான நோக்கமே மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஒரு சூழ்நிலையில கூட இந்த புக்கோட ஒரு காப்பியை நான் உங்களுக்கு கொடுக்காம இருந்தேன்னா நான் ஒரு சுயநலவாதி ஆயிருவேன். சோ இந்த புக்கை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யட்டும். ஆனா ஒண்ணு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய யாரையுமே நம்பாதீங்க, ஈவன் என்னையும் நம்பாதீங்க, என்னையும் விசாரிக்கணும்னாலும் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்புறாரு. ஜெகதீஷ் அப்படின்றவன் எப்படி தியேட்டருக்குள்ள வந்தான் அப்படின்னு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது கேஷுவலா வந்து டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு தான் கைஸ் உள்ள போயிருந்திருக்கான். சரி தியேட்டருக்கு எப்படி வந்தான்னு பார்க்கும்போது ஆட்டோல தான் வந்திருந்திருக்கான். அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு பார்த்து எங்கிருந்து இவனை பிக் பண்ணாங்க அப்படின்ற ஆங்கிள் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதா அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த புக்கை படிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம ஹீரோ ஒரு லாக்கெட் ஒன்று எடுத்திருந்தார் இல்லையா, அந்த லாக்கெட் வந்து பால்கன் அப்படின்ற டைரக்டர் வந்து எங்க இருக்கும்போது அவரோட கழுத்துல போட்டுட்டு சுத்திட்டு இருந்த லாக்கெட்டுங்க, அது எப்படி இந்த ஜெகதீஷோட கைக்கு வந்துச்சு, அதாவது கில்லரோட கைக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி ராதா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தியேட்டர்ல ஜெகதீஷை கொண்டாந்து விட்டு ஆட்டோ டிரைவர் பிடிச்சிடுறாங்க. எங்க இருந்து இவனை பிக் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அவர் நான் காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை காட்டுறான். அது ஒரு வீடு மாதிரியான இடம் தாங்க. இன்னொரு பக்கம் ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பால்கன் அப்படின்ற அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. லாக்கெட்டை பார்த்த உடனே இந்த பால்கன் அப்படின்றவர் பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, இவர் பேசியா 5 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாக்கெட் பாத்தீங்கன்னா நிர்மலா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸோட பையனுக்கு பர்த்டே கிஃப்டா இவர் தான் கொடுத்தாராம். அந்த பையன் ரொம்ப டேலண்டான பையன், நல்லா பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அந்த ஆக்ட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா கெரியர்ல நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்களோட பையனை இவங்க கவனிக்காமையே விட்டுட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த பையன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அதிகமாயிருது. அதனால ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் எல்லாம் பையனை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பால்கன் சொல்றாரு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவன் குணமாக கிடையாது, இன்னும் அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளு, அவன் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி இந்த பால்கன் சொல்லிடுறாருங்க. உடனே ராதா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போயிட்டு அந்த பையனை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டாக்டருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருக்குதுங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்த கேஸ்லயே அந்த பையனோட வழக்கு தான் ரொம்பவே விசித்திரமா இருந்தது. நாங்க இந்த மாதிரி பேஷண்டோட இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்றது வழக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சிட்டில நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரைமுக்கும் இந்த பையனுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, அதனால தான் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி ராதா கேட்கறாங்க. அதனால இந்த டாக்டர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்றாங்க, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கிட்ட காட்டலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இடத்துல ஒரு மர்ம பெட்டி கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. உடனடியா நம்ம ஹீரோட டீம் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அந்த பெட்டி ஓபன் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள ஜெகதீஷோட தலை இருக்கும். ஜெகதீஷ் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஆனா பார்த்தா ஜெகதீஷே கொல்லப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறான். அப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஆட்டோ டிரைவர் வந்து ஜெகதீஷ் எங்க ஏறினா அப்படின்றத காமிச்சு கொடுத்திருந்தார் இல்லையா, உடனடியா இவங்க அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க போய் பார்த்தா ஜெகதீஷ் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவான். ஆனா ஜெகதீஷ் என்ன சொல்லுவானா, இங்க நடக்கிற மர்டர்ஸ்க்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஆனா எனக்கும் ரஞ்சித் அப்படின்ற ஆக்ட்ரஸ்க்கும் ஒரு முன்விரோதம் இருந்தது. ஜெகதீஷ் சினிமா வாய்ப்பு தேடி ரஞ்சித்தை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்கான். கூடவே இவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கான். ஆனா ரஞ்சித் பாத்தீங்கன்னா அவளை யூஸ் பண்ணிட்டு கலட்டி விட்டுட்டான். சோ அதற்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பின்தொடர்ந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் மர்டர் பண்ணப்பட்டு இறந்து போயிருந்திருக்கான். இப்ப ரித்திகா அப்படின்னு கேட்கும்போது ரித்திகா பாத்தீங்கன்னா ஜெகதீஷோட சொந்தக்கார பொண்ணா. சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில அப்பப்ப சந்திச்சு பேசுவாங்களாம். அதை பாத்தீங்கன்னா ரோஹித் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கிளாஸ் முழுக்க அப்படி இப்படின்னு சொல்லி வைரல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிஷாவும் வந்து கொல்லப்பட்டு இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி எங்களை வம்பிழுத்ததுனால நாங்க தான் அந்த மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பட் உண்மையிலேயே நாங்க பண்ண கிடையாது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் ரித்திகாவும் இந்த ஜெகதீஷும் ஒரு அபண்டனான ஃபேக்டரியில மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு ரித்திகாவோட மேம் வந்திருக்காங்க. வந்தவங்க ஜெகதீஷை பார்த்து போலீஸ்காரங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்றத நம்பி பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடிட்டாங்க. இதுக்கு மேல நான் உங்க கூட இருந்தேன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிரும், நான் உங்ககிட்ட இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ் அந்த இடத்துல
இடத்துல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கில்லர் ரித்திகாவை டார்கெட் பண்ணி கொலை பண்ணி இருந்திருக்கான். அதாவது எல்லா கிரைம் சீன்லயும் ஜெகதீஷ் இருந்திருக்கான். ஆனா ஜெகதீஷ் அந்த கொலைகளை பண்ணல. கடைசியா தியேட்டர்ல நடந்த கமிஷனரோட மர்டர் கூட தியேட்டர்ல இவன் படம் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். ஆனா டாய்லெட்ல வச்சு கமிஷனர் கொல்லப்பட்டு இறந்து போயிருந்திருக்காரு. ஜெகதீஷ் கில்லர் இல்ல, அதே சமயம் இப்ப ஜெகதீஷும் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கான். அப்ப அந்த கில்லர் தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்ப ராதா சொல்றாங்க, ஒன்னு சொல்லட்டா, நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லரோட பேரு ஜித்தின் அப்படின்ட்டு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவங்க டீடைல்டான ஒரு கதையை சொல்றாங்க. அந்த பால்கன் அட்டாக் பண்ணது ஒரு ஆக்ட்ரஸோடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பத்தின டீடைலா டாக்டர் கிட்ட விசாரிக்க போகும்போது அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவன் பேரு ஜெகதீஷ் கிடையாது, ஜித்தின் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ராதா கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணி இருந்திருக்காங்க. ராதா கேக்குறாங்க, அவன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்றீங்க, ஒரு பெயிண்டிங் பேட்டர்ன்ல மர்டர் செய்யற அளவுக்கு அவன் யோசிப்பானா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு சிங்கிங் பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராதா சொல்றாங்க. சோ ராதாக்கு இந்த சிங்கிங் பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த மொபைல் வால்பேப்பராவோ இல்ல வீட்ல இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் மூலமாவோ இல்ல அவங்க கேட்கிற பாடல்கள் மூலமாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த ஜித்தின் தொடர் கொலைகளை பண்ணி அவனோட பெயிண்டிங் திறமைகளை இதுல காமிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஜித்தினோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் தான் இங்க வந்துகிட்டு இருந்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரதே கிடையாது. இந்த பக்கம் வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம ஹீரோ கிட்ட கூட ஒர்க் பண்ற அர்ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இது கமிஷனரோட கிரைம் சீன்ல கிடைச்சது, நான் கொடுக்கறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இந்த கொலைகாரன் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் இருக்குதுங்க. இது ரெடி பண்ணது ராதான்னு போட்டிருக்குது. இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ ராதா கிட்ட கேட்கும்போது, ஆமா இது நான் என்னோட பாஸ்க்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணது, அது எப்படி உங்க கைக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது கிரைம் சீன்ல கிடைச்சது அப்படின்றாங்க. அப்ப என் பாஸ் தான் கில்லரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ராதாவை அந்த மர்மநபர் கடத்திட்டு போறான். தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். கில்லர் ராதா கிட்ட சொல்றான், நான் உன்னை கொல்லணும் அப்படின்றது எனக்கு நோக்கமே கிடையாது, ஆனா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, அதனாலதான் நான் உன்னை கொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ் கிட்ட பென்ட்ரைவை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு அந்த கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட தான் நம்ம ராதா பென்ட்ரைவை கொடுத்திருந்திருப்பாங்க. ஹீரோ இன்ஃபர்மேஷனை சொன்னதுக்கு அப்புறம் பாஸ்க்கு ராதா ஃபோன் பண்ணி உங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் வந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது யாருமே கொண்டு வந்து தரல அப்படிங்கும்போது, ரவி அப்படின்னு நம்ம கிட்ட வேலை பார்க்கறவர் கிட்ட தான் பென்ட்ரைவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவர் வரலன்னு சொல்லி இருந்திருப்பாரு. உடனடியா ரவியோட அந்த எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய ஃபைல் எடுத்து செக் பண்ணி பார்த்தா பேக்ரவுண்ட் செக் பெண்டிங்னு போட்டிருக்கும். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் நம்ம ராதாவை கடத்தி இருந்திருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது, அந்த ரவி தான் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சொசைட்டில ஒரு கம்பெனில வேலை செய்யற மாதிரி இருந்துகிட்டு அதே சமயம் சைக்கோத்தனமா தொடர் கொலைகள்லயும் ஈடுபட்டு இருந்திருக்கான். உண்மையான பேரு ஜித்தின் தான். ரவி அப்படின்னு சொசைட்டிக்காக ஒரு பேரை மாத்தி வச்சுட்டு இந்த சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ ஒரு பெயிண்டிங்கை பார்த்து ராதாவை கொலை பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ இந்த கில்லரை என்கவுண்டர் பண்ணி ராதாவை காப்பாத்துறாரு. எப்படி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா. உங்களுக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா உடனடியா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுங்க, உங்க லொகேஷன் எங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. மர்ம நபர் கடத்துறதுக்கு முயற்சி செய்யும் போதே அந்த லொகேஷனை ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதன் மூலமா நம்ம ஹீரோ இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாருங்க. இப்போ நம்ம ராதா ரெடி ஆயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அதாவது ஜித்தினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த டாக்டரை. எவ்வளோ ஈஸியா எவ்வளோ பெரிய சம்பவத்தை மறைச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இந்த டாக்டர் பயங்கர ஷாக்கா வராங்க. அப்ப ராதா சொல்றாங்க, ஆக்சுவலா செத்து போன ஜித்தினோட பாக்கெட்ல இருந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்தோம். நீங்க ஜித்தினை பார்த்து 15 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனா அடிக்கடி நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. உங்களோட பிரிஸ்கிரிப்ஷன் அவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருந்தது. அவனோட ரூம்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி ஏகப்பட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த மர்டர்ஸ் எல்லாம் பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த டாக்டர் வைக்கிது பாருங்க ஒரு ட்விஸ்ட. இங்க பேஷண்ட் ஜித்தின் மட்டும் கிடையாது, நானும் தான் அப்படின்ட்டு. தக்காளி பைத்தியத்துக்கிட்ட வந்து வைத்தியம் பார்த்து கடைசியில் அவன் சைக்கோவாய் செத்து போனது தான் ஆச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டாக்டர் தான் பாத்தீங்கன்னா விக்டம்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி கொடுத்துருந்துருக்குது. அவன் போய் மர்டர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதனால இந்த டாக்டருக்கும் அந்த ஜித்தினுக்கும் ஒரு பிளஷர் கிடைக்குதான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சல, உன்னை சும்மா விடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதாவை பார்த்து கண்ணை காட்ட, ஏங்க உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நான் வரும்போது நான் என்ன சும்மாவா வருவேன் அப்படின்னு சொல்ல, இப்படியே நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து டாக்டர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போகுதுங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.